வணக்கம் நண்பர்களே, அக்ரி தமிழ் 360க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாமந்தி நாற்றுகள் எப்படி பதியமிடுறது அப்படிங்கிற பற்றின ஒரு முழுமையான தெளிவான விளக்கத்தோட தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சாமந்தி நாற்றுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செடியிலேருந்து நுனிக்கிளையோ அல்லது வேர் பகுதியோ நீங்கள் பிடுங்கி வேறு ஒரு இடத்துல நட்டு வச்சிங்க அப்படின்னாலே வேர் பிடிச்சி புதிய செடியாக உருவாக ஆரம்பிச்சிடும். நர்சரி மாதிரி அதிகப்படியான அளவில் வந்து சாமந்தி நாற்றுகள் வந்து பதியமிடுறது எப்படி அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். நல்ல தரமான சாமந்தி நாற்றுகள் வந்து பதியமிடுறதுக்கு இந்த மாதிரி நல்ல முதிர்ச்சி அடைந்த, அதாவது பூக்கள்லாம் அறுவடை ஆன அப்புறமா நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச செடியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அதிகப்படியான துளிர் வந்து துளிர்த்து வரும். அந்த மாதிரி துளிர்த்து வரக்கூடிய அந்த துளிர்களில் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி அளவில் சீராக எல்லா கட்டிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த நாட்டை வந்து நேரடியாக நீங்கள் வந்து மண்ணில் நட்டு வச்சிங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேர் வரும், ஆனால் வந்து சீராக வந்து வராது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 100 செடி வந்து நட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்டிங்ஸுமே வேர் பிடிச்சி வராது. இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய நாட்டில் வந்து எல்லாமே சீராக வந்து வேர் பிடிச்சி வரணும், நல்லா வேர் பிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணி அப்படின்னா சீராக வந்து வேர் பிடிச்சி வரும். அது என்ன கெமிக்கல் பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவுடர், அதாவது ரூட் ஹார்மோன் பவுடர். இந்த ரூட் ஹார்மோன் பவுடர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் கிடைக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நாற்றுகள் பதியமிடும் போது கோகோபீட் அப்படிங்கக்கூடிய தேங்காய் நாரை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி தேங்காய் நாரை பயன்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் அதில் வந்து ஈரப்பதம் வந்து சீராக எப்போவுமே இருந்து அந்த நாற்று வந்து வேர் பிடிச்சி வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரூட்டிங் ஹார்மோன், இந்த ட்ரே, இந்த கோகோபீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஸ்டோரில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நாம் முன்னாடி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சாமந்தி நாற்றில் வந்து கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த பவுடரில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துவாங்க. டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பவுடரை தட்டி விட்டுட்டு அந்த நாட்டை நேரடியாக அந்த ட்ரேயில் வந்து நட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி சாமந்தி நாட்டுகள் வந்து பதியம் போட்டதுக்கு அப்புறமா நேரடியாக வெயிலில் வந்து வைக்கக்கூடாது. பாதி அளவுக்கு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஈரம் குறையாமல் நீங்கள் வந்து சீராக அதுக்கு மேலே நீர் தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பவுடரில் டிப் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா செடியும், ஒரு செடி கூட வீணாக போகாமல் எல்லா செடியும் வந்து சீராக வந்து வேர் பிடிச்சிக்கும். இந்த பவுடர் நீங்கள் வந்து சாமந்தி நாற்றுகள் மட்டும் இல்லாமல் மற்றபடி ரோஜா செடி, இந்த மாதிரி பல வகையான செடி இந்த பவுடர் யூஸ் பண்ணி பதியம் போட்டுக்கலாம். இப்போ இந்த நாற்றுகள் வந்து பதியம் போட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சீராக வந்து வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதை வந்து நீங்கள் வந்து நேரடியாக இப்போ எந்த ஒரு பவுடரும் இல்லாமல் நீங்கள் மண்ணில் நட்டு வச்சாலுமே வேர் பிடிக்கும். இருந்தாலுமே நீங்கள் வந்து நர்சரி மாதிரி அதிக அளவில் வந்து நாற்றுகள் வந்து உற்பத்தி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி அப்படின்னா ஒரு ட்ரேயில் 100 செடிகள் வந்து நட்டு வைக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் 100 செடியுமே வந்து வேர் பிடிக்கும். இதுவே நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து ஒரு பாதி வேர் பிடிக்கும், பாதி பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும். இந்த மாதிரி எல்லாமே சீராக வேர் பிடிக்கணும் அப்படிங்கிற பட்சம் இந்த மாதிரி ரூட்டிங் ஹார்மோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு இலையை வந்து சும்மா அந்த பவுடரில் நட்டு வச்சு அந்த இலையில பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பதியம் போட்ட சாமந்தி செடிகள் வந்து வேர் பிடிச்சி அதை வந்து வேறு ஒரு இதுக்கு மாற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 17 நாள் மட்டும்தான் ஆகும். இந்த 17வது நாள் வந்து நீங்கள் அந்த ரேல வந்து எடுத்து வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த செடியை நடவு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய விவசாயம் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும்.